இந்நாட்களில் எனது வாழ்க்கை என்னுடையது என்ற வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறோம். எனது நேரம், எனது பணம், எனது உணர்வுகள், எனது சுதந்திரத்தை பாதுகாப்பது முக்கியமாகிவிட்டது. யாருக்காகவாவது தியாகம் செய்வது என்றால் அது அந்நியமாகவும் தொலைவானதாகவும் தோன்றுகிறது. இந்த பரபரப்பான, கடினமான உலகில் நம்மை பார்த்துக் கொள்வதே பெரிய பணியாக இருக்கும்போது மற்றவர்களுக்காக எதையாவது விட்டுக் கொடுப்பது இனி ஒரு புனிதமான குணமாக கருதப்படுவதில்லை. மாறாக அது விசித்திரமாகவும் தோன்றலாம். ஆனால் நாம் உண்மையில் விரும்பும் திருப்தியும் உண்மையான பயனும் உண்மையில் அந்த சிறிய தியாகங்களில் இருந்து தொடங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா? 2 சாமுவேல் 23:16 மெனசேல் பெலிஸ்தியர்களுடனான போரின் போது தாவீது திடீரென, ஆஹா, என் சொந்த ஊரான பெத்லகேம் கிணற்று நீர் ஒரு மிடர் கிடைத்தால் என்று முணுமுணுத்தார். இதைக் கேட்ட 3 வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து எதிரி முகாமின் நடுவே சென்று அந்த நீரை எடுத்து வந்தார்கள். அது உயர் விலையில் வாங்கப்பட்ட நீர். ஆனால் தாவீது அந்த நீரை குடிக்கவில்லை. மாறாக அதை கடவுளுக்கு செலுத்தினார். ஏன்? இது மனிதர்களின் இரத்தத்திற்கு உப்பான விலைமதிப்பு மிக்க நீர். நான் இதை எப்படி குடிப்பே என்று கூறினார். மற்றவர்களின் தியாகத்தை அவர் இலேசாக எடுத்துக் கொள்ளவில்லை. உண்மையான தியாகத்தின் முன் யாரும் தலை குனியாமல் இருக்க முடியாது. ஆனால் கதை இதோடு முடிவதில்லை. இதைவிட பெரிய ஒரு தியாகம் உண்டு. இயேசு நமக்காக சிலுவையில் தமது உயிரை அர்ப்பணித்தார். நாம் கேட்கவும் இல்லை, தகுதியும் இல்லை, தகுதியானவர்கள் இல்லை. இருந்தாலும் இயேசு நமது பாவங்களை தாமே சுமந்து மரித்தார். உலகில் எந்த தியாகத்தையும் விட பெரிய, ஆழமான அன்பு இது. இந்த தியாகம் முக்கியமானது, ஏனெனில் இது நமது வாழ்க்கையை உண்மையாக மாற்றவல்லது. தனிமை, குற்றவுணர்வு, வெறுமை, திசை தெரியாத மனம். இயேசுவின் அன்பு இவை அனைத்தையும் நிரப்பி புதியவாக்குகிறது. உண்மையில் இயேசுவைப் போல பெரிய தியாகத்தை கடவுள் நம்மிடம் கேட்பதில்லை. சிறியவற்றிலிருந்து தொடங்குங்கள். யாருக்கோ முதலில் கை நீட்டுவது, யாருக்காகவோ 5 நிமிடங்கள் செலவிடுவது, என் ஆசைகளை ஒரு கணம் ஒதுக்கி வைப்பது. இந்த சிறிய தியாகங்கள் ஒருவரின் இதயத்தை உயிர்ப்பிக்கும், நம்மை ஆழமான மனிதராக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இறுதியில் நம்மையும் மிகவும் செழிப்பாகவும் அரவணைப்பாகவும் ஆக்குகிறது. இயேசுவோடு இருந்தால் இப்படியான வாழ்க்கை சாத்தியமாகும். இனி நாம் தனியாக போராட வேண்டியதில்லை. நம்மை மட்டுமே நினைக்கும் குறுகிய உலகத்திலிருந்து வெளியேறி பெரிய அன்பையும் நோக்கத்தையும் அனுபவிக்கலாம். இன்று இயேசுவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்கள். சிறிய தியாகங்களில் உண்மையான மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது.